Linear seating arrangement la 16th problem போறோம். 8 members P, Q, R, S, T, V, H and L are sitting in 2 rows with equal number of members in each row. அப்ப 8 பேர் இருக்காங்க, 2 ரோவா உட்கார்ந்திருக்காங்க. ஒவ்வொரு ரோலையும் ஈக்குவலா பிரிஞ்சு உட்கார்ந்துக்கறாங்க. 4 பேரா உட்கார்ந்துக்கறாங்க. Members of one row are facing north and those in the other row are facing south. 4 பேர் நார்த்த ஃபேஸ் பண்ணி 4 பேர் சவுத்த ஃபேஸ் பண்ணி இந்த மாதிரி 2 ரோல உட்கார்றாங்க. 4 பேர் வந்து நார்த்த ஃபேஸ் பண்ணி இப்படி உட்கார்றாங்க. 4 பேர் வந்து சவுத்த ஃபேஸ் பண்ணி உட்கார்றாங்க. அப்ப நார்த்த ஃபேஸ் பண்ணி உட்கார்றவங்களுக்கு இது லெஃப்ட், இது வந்து ரைட். சவுத்த ஃபேஸ் பண்ணி உட்கார்றவங்களுக்கு இது ரைட், இது வந்து லெஃப்ட். நம்ம எப்பவும் போல இந்த மாதிரி எதிரெதிரா பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துக்கறாங்க. Each member in one row is sitting exactly opposite to a member in the other row. கரெக்டா எதிர்க்க அப்படி உட்கார்ந்துருக்காங்க. ஒருத்தர் பார்த்தபடி உட்கார்ந்துருக்காங்க. இப்போ என்னென்ன கண்டிஷன் கொடுத்திருக்குன்னா P sits in the row facing north. P வந்து நார்த் ரோல உட்கார்ந்திருக்காரு. எங்க உட்கார்ந்திருக்காரு? நார்த் ரோல உட்கார்ந்திருக்காரு. to the immediate right of H. Hக்கு ரைட்ல உட்கார்ந்திருக்காரு. Hோட வலது பக்கம் உட்கார்ந்திருக்காரு. அப்ப நார்த் அப்படின்னா வலது பக்கம்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? HR. H உட்கார்ந்து அதுக்கப்புறம் P உட்காரணும். நார்த்ல வலது பக்கம்னா மாத்தி எழுதிக்கீங்க அப்படின்னு இருக்கு. அதாவது H முதல்ல எழுதி அதுக்கப்புறம் P வந்து உட்கார்றாரு. who is exactly opposite of R. அப்ப நார்த் சைடு இப்படி H P உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா யார் வந்து ஆப்போசிட் ஆஃப் R இருக்கா? H. இந்த ஹூங்கிறது யாரை குறிக்குது? H குறிக்குது. இது வரை குறிக்குது. இந்த ஹூ வந்து H குறிக்குது. H எப்படி இருக்காரு? ஆப்போசிட் ஆஃப் R. அப்ப H எங்க இருப்பாரு? சவுத்துல இருப்பாரு. H வந்து எங்க இருக்காரு? சவுத்துல இருக்காரு. ஆனா Hக்கு ஆப்போசிட்ல இருக்காரு. இப்படி வரணும் அரேஞ்ச்மெண்ட். H உட்கார்ந்து அதுக்கப்புறம் P உட்காரணும். Hக்கு நேரம் வந்து R உட்காரணும். இந்த 3 இது நம்ம இப்ப முடிவு பண்ணிட்டோம். 8 பேர்ல 3 பேருக்கு முடிவு பண்ணிட்டோம். L is to the immediate right of R. R எங்க இருக்காரு? சவுத்துல இருக்காரு. இது வந்து சவுத்துல இருக்காரு. இந்த R வந்து எங்க இருக்காரு? சவுத்துல இருக்காரு. சவுத்துல இருக்கும்போது நம்ம ரைட் வந்துச்சுன்னா என்ன எழுதுவோம்? அப்படியே எழுதுவோம். அதாவது எப்படி உட்காரணும்னா L உட்கார்ந்து R உட்காரணும் அப்படின்னு நம்ம எழுதுவோம். அப்ப Hக்கு ஆப்போசிட்ல R இருக்காரு. Rக்கு இங்கிட்டு L உட்கார்ந்துரும். 4 பேருக்கு முடிவு பண்ணிட்டோம். Rக்கு இங்கிட்டு L உட்கார்ந்துரும். புரியுதா? ஏன்னா R ஏற்கனவே Hக்கு ஆப்போசிட்ல இருக்காரு. H நார்த்ல இருக்காரு. அதனால Hக்கு ஆப்போசிட்லனா R வந்து சவுத்துல இருப்பாரு. ஆரோட ரைட்ல L உட்கார்ந்துருக்காரு. அப்ப இது ஆரோட ரைட் வந்து இதுதான் பாருங்க. சவுத்துக்கு வந்து ஆரோட ரைட். R இப்படி உட்கார்ந்து ஆரோட ரைட் வந்து இங்கிட்டு வரும். இப்படியில திரும்பி உட்கார்ந்துருப்பாங்க. அதனால அதை பார்த்துங்க. அதனால நான் சொன்ன ஷார்ட்கட்ல சவுத்துனா நம்ம அப்படி எழுதிக்குவோம். LR அப்படி எழுதணும். அப்படி எழுதிட்டோம். அடுத்து வந்து S is exactly opposite to T. நமக்கு S எங்க போறது, T எங்க போறதுன்னு தெரியாது. T who is to the immediate right of P. ஆனா இத தெரியும். இந்த Tங்கிறது whoங்கிறது யாரு? T. T is to the immediate right of P. அப்ப வந்து P எங்க இருக்காரு? நார்த்ல இருக்காரு. அப்ப இம்மீடியட் ரைட் வந்திருக்கு. அப்ப எப்படி இருக்கணும்? P உட்கார்ந்து அதுக்கப்புறம் T உட்காரணும். ஏன்னா P எங்க இருக்காரு? நார்த்ல இருக்காரு. P எங்க இருக்காரு? நார்த்ல இருக்காரு. P நார்த்ல இருந்தால் இம்மீடியட் ரைட் கொடுத்திருந்தா மாத்தி எழுதணும். நம்ம P முதல்ல உட்கார்ந்து அதுக்கப்புறம் T உட்காரணும். அப்ப H P அதுக்கப்புறம் தான் T உட்காரணும். இப்படி உட்காரணும். இங்க R உட்காரணும், இங்க L உட்காரணும். அப்ப Lக்கு நேரம் வேற யாரோ உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப நம்ம கொண்டு இப்ப என்ன பண்ணலாம்? இவங்க 4 பேரையும் இங்க பொருத்திடலாம். ஏன்னா இங்க L வந்துடுறாரு. அதனால நம்ம H கட்டாயம் Lக்கு நேரம் வேற யாரோ உட்கார்ந்துருக்கான்னு அர்த்தம். H உட்கார்ந்து P உட்காரணும். Hக்கு நேரம் R உட்காரணும். Rக்கு இங்கிட்டு L உட்காரணும். Pக்கு அப்புறம் T உட்காரணும். இப்ப 5 பேரை நம்ம உட்கார வச்சிட்டோம். சரியா? ஏன்னா இங்க ஒரு இடம் வேணுங்கிறதுனால H கட்டாயம் இங்கதான் உட்கார முடியும். இங்க உட்கார முடியாது. ஏன்னா Rக்கு இங்கிட்டு L இருக்காரு. Lக்கு ஆப்போசிட்ல வேற யாரோ உட்கார்ந்துருக்காங்க. அதனால Rக்கு நேரம் H போட்டா கரெக்டா 3 இடம் வேணும்னா இங்கதான் உட்கார வைக்கலாம். அதுக்கு அடுத்து V does not sit on any. இந்த இதை பார்க்கலாம். S is exactly opposite to T. அப்ப Tக்கு ஆப்போசிட்ல S உட்காரணும். Tக்கு இதுக்கு நடுவுல வேற ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு. Tக்கு ஆப்போசிட்ல S உட்காரணும். அப்ப இதையும் நம்ம முடிவு பண்ணிட்டோம். அங்க போய் போட்டுருவோம்.
டீக்கு ஆப்போசிட்ல எஸ் உட்கார்ந்துட்டார். அப்ப இனி உட்கார வேண்டியது வியும் கியூவும் தான் உட்காரணும். வி என்ன கொடுத்துருக்குன்னா வி டஸ் நாட் சிட் அட் எனி எண்ட்ஸ் ஆஃப் த ரோன்னு கொடுத்தாச்சு. வி வந்து இந்த ரோவோட எண்டில் உட்காரல. ஏன்னா எண்டு இருக்கிறது ஒரு இடமும் நடுவில் ஒரு இடமும் இருக்கு. அதனால வி இங்க உட்காரல, வி இங்க தான் உட்கார்றாரு. கியூ வந்து இங்க உட்கார்றாரு. LRVS QHPT இப்படி உட்கார்ந்துறா. புரியுதா? முதல்ல என்ன கொடுத்துருந்துச்சு? பி நார்த்ல இருக்காரு. பியோட பி நார்த்ல உட்கார்ந்துருக்காரு. ஹெச்சோட வலது பக்கம் பி உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு கொடுத்துருந்துச்சு. பி நார்த்ல இருக்காரு, ஹெச்சோட வலது பக்கம் வந்து பி உட்கார்ந்துருக்காரு. ஹெச்சுக்கு எதிர் சைட்ல ஆர் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அப்ப ஆர் சவுத்துல இருக்காரு அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து நம்ம போறோம். எல் இஸ் டு த இமீடியட் ரைட் ஆஃப் ஆர். ஆரோட வலதுகை பக்கம் எல் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு முடிச்சுட்டாங்க. அதுக்கு அடுத்து டி வந்து பியோட வலதுகை பக்கம் உட்கார்ந்துருக்காரு. டி வந்து பியோட வலதுகை பக்கம் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு வந்துருச்சு. எஸ் வந்து டிக்கு ஆப்போசிட்டா உட்கார்ந்துருக்காரு. அப்ப இந்த ரெண்டு இடம் தான் பாக்கி இருந்துச்சு. இதுல வி உட்காரல, இதுல வி உட்கார மாட்டார் எண்டுல அப்படின்னா இங்க வி உட்காருவாரு. அப்ப விட்டு போன ஆள் கியூ, கியூ இங்க உட்கார்ந்துறாரு. அப்ப LRVS QHPT அதுதான் நமக்கு வந்து இங்க வரும். LRVS QHPT எப்படி இருக்காங்க? இங்க எழுதிக்கும், அப்பதான் நமக்கு தெரியும். LRVS QHPT இப்படி உட்கார்ந்துருக்காங்க. இப்ப நம்ம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுவோம். Which of the following members sit at the ends of the same row? சேம் ரோட எண்டுல யார் உட்கார்ந்துருக்கா? LS உட்கார்ந்துருக்காங்க, QT உட்கார்ந்துருக்காங்க. சேம் ரோனா இதுல எதுவுமே இல்லை. LSன்னு இல்ல, QT இல்ல பாருங்க. TH எல்லாம் எண்டுல உட்கார்ந்துருக்காங்க, உட்கார்ல. SR எண்டுல உட்கார்ல. LQ இப்படி உட்கார்ந்துருக்காங்க. ஆனா கேட்டிருக்கிறது வந்து நமக்கு சேம் ரோன்னு கேட்டிருக்கு. அதனால LQ வராது. LT வந்து கார்னருக்கு கார்னர் உட்கார்ந்துருக்காங்க. அதனால சேம் ரோ அப்படின்னா எல்எஸும் QTன்னு உட்கார்ந்துருக்காங்க. இங்க ஆப்ஷன் இல்லை, அதனால நன். Who sits opposite of P? Pக்கு ஆப்போசிட்ல யார் உட்கார்ந்துருக்கா? V. Which of the following members sit exactly opposite to each other? VQ opposite exactly opposite இல்ல. LV கிடையாது. VH இல்ல. RH exactly opposite. அதனால இதுக்கான ஆப்ஷன் வந்து RH. RH வந்து exact opposite உட்கார்ந்துருக்காங்க. அதுக்கு அடுத்து who is to the left of V? திரும்பங்க எழுதிக்கும். LRVS QHPT எப்படி உட்கார்ந்துருக்காங்க? LRVS QHPT இப்படி உட்கார்ந்துருக்காங்க. Who is to the left of V? V வந்து சவுத்தா, இது left of V. அப்ப சவுத் அப்படின்னா இது வந்து ரைட்டு, இது லெஃப்ட். அப்ப வியோட இடதுகை பக்கம் அப்படின்னா லெஃப்ட் நோக்கி போங்க. யார் உட்கார்ந்துருக்கா? எஸ். இப்படி கண்டுபிடிக்கணும். Who sits to the right of Q? Qனா அவர் நார்த்ல உட்கார்ந்துருக்காரு. அப்ப இது வந்து வலதுகை பக்கம். அவங்க கேட்டிருக்கிறது என்னன்னா who sits to the right of Q. அப்ப Qக்கு வலதுகை பக்கம் யார் உட்கார்ந்துருக்கா? H உட்கார்ந்துருக்காரு. அதுதான் இதுக்கான ஆன்சர். புரியுதா? வியோட இடதுகை பக்கம் எஸ் உட்கார்ந்துருக்காரு. கியூவோட வலதுகை பக்கம்னா இப்படி போகணும், பக்கத்துல ஹெச் உட்கார்ந்துருக்காரு. அதனால அது எழுதணும். இந்த மாதிரி கேள்விகள் கேட்டாலும் இதுல இருந்து எழுத தெரியும். அதனால ரொம்ப இப்ப இது பார்க்க உங்களுக்கு நீங்களே இனி வந்து சால்வ் பண்ணலாம் ஈஸியா. Thank you for watching.